ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைபிஸ்கஸையும் ஃப்ளாக்ஸீட் வச்சு ஒரு ஷாம்பூ மேக் பண்ணுறோம். இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வளர்றக்கும் ஹேர் ஃபால்ஸை குறைக்கிறக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு கண்டிஷனிங்காகவும் இருக்கும் இந்த ஷாம்பூ எப்படி மேக் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் எடுத்துக்கிறேன். அதில் நான் ஒரு 100 ml வாட்டர் டிஎம் வாட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் அவ்வளோ எடுக்கணும்னு இல்லை, 50 grams கூட எடுத்துக்கலாம். இது நம்ம பாயில் பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 5 grams ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கிறேன். 5 to 8 grams வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எனக்கு ட்ரையாக தான் நான் வாங்கினேன். நாட்டு மருந்து கடையில் தான் இந்த ட்ரை செம்பருத்தி கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதில் ஒரு 2 பூ போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு முழு 2 பூ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக செம்பருத்தி ட்ரை செம்பருத்தி தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 4 பூ வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான், கொஞ்சம் எச்சாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பாயில் பண்ணி நம்ம அந்த வாட்டர் தான் தேவை, ஸோ நீங்கள் எச்சாவும் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண போகிறேன். நமக்கு இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு 5 grams தான் தேவை. ஸோ நல்லா நான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா சுண்டுற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 50 gram வாட்டர் கூட எடுத்து இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 100 gram எடுத்து நல்லாவே அதில் எக்ஸ்ட்ராக்ட் இறங்குறதுக்காக நல்லா ஒரு பாயில் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அது நல்லா பாயில் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ அந்த சூட்டோடையே நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஆறணும், நல்லாவே ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நல்லா அது சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆறினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல் கொண்டு வரும். ஸோ அதனால் உங்களுக்குனால ஃபில்ட்ரு பண்ண முடியாது. துணியில் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஹீட்டாக இருக்கும் போதே நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். ஃப்ளாக்ஸீட் வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹைபிஸ்கஸ் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம், நீம் போட்டு பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட்டாக இருக்குது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸில் கூட ரெடி பண்ணலாம். இது நல்ல திக் கன்சிஸ்டன்சி ஆகும், ஏன்னா நம்ம ஃப்ளாக்ஸீட் சேர்த்துருக்கனால. இந்த ஷாம்பூ மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஷாம்பூ பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே போட்டிருக்கோம், ஷாம்பூ மேக்கிங், டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ மேக்கிங். அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஷாம்பூ மேக் பண்ணுறோம். நான் இன்றைக்கி ஒரு 50 grams ஷாம்பூ பேஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இந்த ஷாம்பூ பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் நீங்கள் வீடியோ பார்க்கலைன்னா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆற வச்சதும் நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம எடுத்துருக்க அந்த செம்பருத்தியும் ஃப்ளாக்ஸீடும். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 grams வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நீங்கள் ஒரு 3 to 5 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 grams எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது திக்காக தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஆனால் அது நம்ம கொஞ்சம் ஒரு 24 hours வைக்கும் போது அது எல்லாமே போயிடும். இப்போ இதில் நான் கண்டிஷனிங் ஏஜென்ட் ஒரு 2 grams எடுத்துக்கிறேன். இது ஷாம்பூனால் நான் கண்டிஷனிங் ஏஜென்ட் அதை ஒரு 2 grams கிட்ட எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ஹேரை நல்லா கண்டிஷனிங்காக வைக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் இதில் விட்டமின் இ ஆயில் ஒரு 2 drops மட்டும் எடுத்துக்கிறேன். அதுவுமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அது ஒரு 2 drops மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 2 drops, நம்ம இப்போ 50 grams தான் இந்த ஷாம்பூ மேக் பண்ணுறோம். 2 drops இனஃப் தான். அதுக்கப்புறம் நான் எசென்ஷியல் ஆயிலும் நான் ஒரு 0.25 grams ஆட் பண்ணேன். பட் அதோட கிளிப்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் தான் ஆட் பண்ணேன். அதுவும் ஹேருக்கு ரொம்ப நல்லது, டேண்ட்ரஃப்க்கும் நல்லது. ஸோ போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் கலர் எடுத்திருக்கேன். ஷாம்புக்கு போடுற கலர்ஸ் தான் இது. நான் ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம ஷாம்பு இப்படி இருக்குதுன்னு இது பண்ண வேண்டாம். ஏன்னா ஃப்ளாக்ஸீடும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி, நம்ம ஷாம்பு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சினால இப்படி இருக்குது. ஜஸ்ட் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறத விட நான் இன்றைக்கி பிளெண்டர் போட்டுக்க போகிறேன். இது போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவனாக எல்லா பக்கம் பிளெண்டாக இருக்கா நான் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளெண்டர் போல் நான் ஸ்பூன்லேயே பண்ணலாம். பட் இந்த ஃப்ளாக்ஸீடு ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறனால நான் பிளெண்டர் போட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு 24 hours அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துடும். அதையும் நான் காட்டுற பாருங்கள்.
நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி கிடச்சிக்க நல்ல ஒரு திக்காக இருக்கும். இது நல்ல ஒரு கண்டிஷ்னிங்காகவும் ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனாக இருக்க ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் இதில் ஃபுல்லாக ஃபோம் வந்து நம்ம வந்து பேஸில் ஃபோம் ஆட் பண்ணியிருப்போம், ஃபோமிங் ஏஜென்ட். அதனால் இது ஃபுல்லாக ஃபோமாக இருக்குது. இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பாட்டிலுக்கு இது வந்து pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பாட்டிலுக்கு மாற்றி அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இப்போ நான் பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஃபோம் தான் இருக்குது. இப்படி தான் இருக்குமாலாம் கிடையாது, உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டுருக்கு. நான் இது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே மட்டும் லேயர் மட்டும் பபிள்ஸ் அடங்க வேண்டியது இருக்குது. அது கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கலரும் நல்லா ஒரு அச்சீவ் ஆகிருக்கு நமக்கு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி நான் இப்போ ஹேண்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நேச்சுரலாக திக்கனிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீடே நல்ல ஒரு திக்கனிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ ஷாம்பு நல்ல ஒரு திக்காக வந்திருக்கு. இப்போ நல்லா உங்களுக்கு வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபோம் வருது. நான் இதில் கையில் வாட்டரே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமே நமக்கு இவ்வளோ ஃபோம் வருது. இதில் நல்ல ஒரு கண்டிஷ்னிங்காக இருக்கும். ஹேரை வந்து நல்லா கிளென்ஸும் பண்ணும் இந்த ஷாம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேஸில் செய்யும் போது ரொம்ப வந்து கெட்டியாகிருச்சு, ஃபோமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது ஃபீல் பண்ண வேண்டாம். செஞ்சோன்னே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நீங்கள் அது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு கிடைக்கும். இதே நீங்கள் பெரிய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா அது இன்னுமே நீங்கள் ஒரு 2 டேஸ் விட்டால் தான் அது நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்லேயே pH டெஸ்ட் பண்ணிட்டோம். இதுவும் நீங்கள் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு அந்த ஃபோமாக இருக்குன்னா நீங்கள் உடனே யூஸ் பண்ண வேணாம். பட் இது உடனே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இதை உடனே யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி 1 டே வச்சக்கப்புறம் நீங்கள் யூஸ் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதில் பேஸில் தான் நம்ம ரெடி பண்ணனால இது ரெடி டு யூஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபோம்லாம் அடங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஷாம்பு பேஸ் ப்ரொஃபஷ்னலாக மேக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஷாம்பு பேஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஃபேஸ் வாஷ் பேஸ், சோப் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ராசஸ், மெல்ட் அண்ட் ப்ரூ 24 ஹவர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ரீம் மேக்கிங், ஃபேஸ் கேரில் பார்த்தீங்கன்னா க்ரீம், ஜெல், சீரம், டோனர், க்ரீமி ஃபேஸ் பேக் அந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. லிப் கேரில் வந்து லிப் பாம் மேக்கிங், லிப் ஸ்க்ரப் மேக்கிங்கில் எப்படி, குங்குமாதி ஆயில் மேக்கிங் எப்படி, எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம சொல்லித்தரோம். பிகினர்ஸ்லேருந்து நம்ம சொல்லித்தரோம், ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரோம். எல்லா ஃபார்முலேஷன் படி தான் சொல்லி தந்துட்டுருக்கோம். உங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.